வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலா லேட்டஸ்ட் அப்டேட்ன்னு பார்த்தோம்னா, திருமலால கிரவுட் அதிகமா இருக்கு. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் திருப்பதில சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூ பண்றாங்கல்ல டெய்லி. ஸோ இன்னைக்கு கோட்டா, அதாவது நாளைக்கு தர்ஷனத்துக்கு சம்பந்தப்பட்ட சர்வதர்ஷனம் டோக்கன் இன்னைக்கு காலையில 8 மணிலேருந்தே இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹெவி கிரவுட் இருக்கிறதுனால காலையிலேயே இஷ்யூ பண்ணிட்டாங்க. இன்னைக்கு காலையில அதாவது 10 மணிக்கு 10:30 மணிக்கெல்லாம் கம்ப்ளீட்டா டோக்கன்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு 10:15க்கு கம்ப்ளீட்டா முடிஞ்சு போச்சு. காலையில் 8 மணிலேருந்து இஷ்யூ பண்ணாங்க. 10:15க்கெல்லாம் சர்வதர்ஷனம் டோக்கன் கம்ப்ளீட்டா முடிஞ்சு போச்சு. டோட்டலாக பார்த்தோம்னா இன்னைக்கு கோட்டா எஸ்எஸ்டி டோக்கன் 15,000 டோக்கன், ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு 2,000 டோக்கன் இஷ்யூ பண்ணாங்க. டோட்டலாக 17,000 17,000 டோக்கன் இஷ்யூ பண்ணாங்க. ஹெவி க்ரௌட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எந்த டோக்கன் இல்லாமல் போகிற சர்வதர்ஷனம் பண்ணுறது 20லேருந்து 24 மணி நேரம் வரைக்கும் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கலாம். அதனால காலையிலேயே நாளைக்கு நாளாண்டிக்கு இந்த 2 நாளில் வர்றவங்க கொஞ்சம் எர்லியாக வந்துட்டிங்கன்னா சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது வாங்கிக்கிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த டோக்கன் இல்லாமல் போனோம்னா டைம் அதிகமாகுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதே போல் நேற்று டேட் 16 16 நேற்று டோட்டலாக தர்ஷனம் பண்ண பக்தர்களோட கவுண்ட்னு பார்த்தோம்னா 78,733. ஓகேங்களா? எந்த டோக்கன் இல்லாமல் போகிற தர்ஷனம் பண்ணுறது ஒரு அப்ராக்சிமேட்டடாக ஒரு 20லேருந்து 24 மணி நேரம் வரைக்கும் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. காலையிலேயே ஒரு 7-8 மணிக்கெலாம் வர மாதிரி, அதாவது திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா டோக்கன்ன்றது வாங்கலாம். ஓகேங்களா? வீக்கெண்டு ப்ளஸ் ஹாலிடேஸ்ன்றதுனால க்ரௌட் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் அப்டேட். இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.